கைஸ் வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போஸ்ட்டில் போட்டிருந்த சாம்சங் கேபினட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி டிஸ்பிளே ப்ளஸ் யூனிவர்சல் போர்ட் இதை வச்சு தான் நம்ம ஒரு 32 இன்ச் டிவி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைனுக்கு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் டிவியை ரிமூவ் பண்ணோன்னே அதை வந்து ஒரு பெட்டு மேலேயோ இல்லைனா தெர்மோகோல் மேலேயே வைக்கணும். ஸோ டிவியோட தெர்மோகோல் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா நீங்கள் காசு கொடுத்து ஒரு 40 ருபீஸில் ஒரு தெர்மோகோல் வாங்கினீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இது ஏன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி வந்து வால் மவுண்ட்டில் இருந்ததுன்னா வால் மவுண்ட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணுறங்க. அதே போல் டேபிள் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டாண்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இன்னொரு விஷயம், உங்கள் டிவி வந்து வாரண்டியில் இருந்ததுன்னா அந்த டிவியை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி சீல் கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ நம்ம வாரண்டி சீலை வந்து டேமேஜ் பண்ணால் தான் அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதனா இஷ்யூ வந்தால் அந்த வாரண்டி சீலை நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரண்டி வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ அதோட வாரண்டியில் இருக்க டிவியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா டிவியோட எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ எங்கே ஸ்க்ரூ இருக்குதுன்ட்டு. இதுக்கு என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணோன்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர். அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கினாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா மொபைல் டூல் கிட் இது வந்து வாங்கினீங்கன்னா ஒரு 150 வரும். இது ஏன் மொபைல் டூல் கிட்னால், உங்களுக்கு நார்மலாக எல்லா டிவியும் வந்து ஸ்டார் வரும். ஸோ சோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து எக்ஸகன், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி ஸ்க்ரூலாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொபைல் டூல் கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்க்ரூ எங்கெங்கே கழட்டுறீங்களோ அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் லென்த்து ஸ்க்ரூ போட்டிங்கன்னா அது பேனலை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ ஸ்க்ரூ மாற்றி போட்டிங்கனாலும் அதை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். அதே போல் மதர் போர்டு கீழே வந்து சின்ன ஸ்க்ரூ வரும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலும் மாற்றி போட்டிங்கனாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழட்டிட்டு இப்போ பேனில் கழட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளக்கோட பாட்டம் பீஸை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மதர் போர்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது தான் டிவியோட பேக் சைடு, அதாவது சாம்சங் 32 இன்ச்சு பேக் சைட் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது எஸ்எம்பிஎஸ், அது வந்து மதர் போர்டு, இது வந்து டிகான் போர்டு, அதாவது எல்ஜியோட டிகான் போர்டு. இதில் நான் ஆல்ரெடி வந்து எல்ஜி டிஸ்பிளேவை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிகானை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். ஏன்னா பேனல் கட்டும் போது டிகான் வந்து அடி வாங்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சைடு பவர் சுவிட்சையும் வந்து கட்டி வச்சிரும். இப்போ டிவியை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி யாரும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ரிமூவ் பண்ணாதீங்க. டிவியை வந்து திருப்பி வச்சு சைடில் இருக்க அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். மேலே இருக்க அந்த ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாம்ப் டைப்லேயும், எல்ஜியை பொறுத்த வரைக்கும் சுற்றி வந்து ஸ்க்ரூலேயும் வரும். சாம்சங்கில் பிளாஸ்டிக்கில் வரும், எல்ஜியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். நான் ஏன் இப்படி தூக்கி ரிமூவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, டிஸ்பிளே வந்து ஒரு சைடாக இறங்கிடுச்சுன்னா, நீங்கள் கேப் விட்டு இது பண்ணும்போது டிஸ்பிளே வந்து இறங்கிடுச்சுன்னா காஃப் வந்து அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்படி கழட்டும்போது டிஸ்பிளேவில் வந்து இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே ஆலோவாக தான் இருக்கும். சாம்சங்கில் இருக்க மாதிரி நம்மளுக்கு லைட்ஸ் சாம்சங்கில் ஹாலோவாக இருக்கும். நம்ம எல்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரலிக் ஷீட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு 6 பிளாஸ்டிக் இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் சாம்சங்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்ஜியில் வந்து நம்ம 3 ஸ்டிப்பு ஃபிட் பண்ணோம். இதில் வந்து சாம்சங்கில் 2 ஸ்டிப்பு தான் இருக்கும், எல்இடி ஸ்டிப். ஸோ இப்போ வந்து நம்ம பேனில் வந்து சுற்றி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை சேஃபாக எடுத்து வைக்கணும். அதே போல் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் சேமில் வந்து தூக்குங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கார்னர் வந்து அழுத்திட்டு 3 கார்னர் தூக்கும்போது என்ன ஆகும்னா கார்னரும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா காஃப் வந்து சைட்லேயும் இருக்கும். ஸோ அந்த காஃப் வந்து பிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பேனலில் வந்து ஹரிசாண்டல் லைன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதோட கொஞ்சம் சேஃபாக டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு பொறுமையாக ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றுத்தையும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் மட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்ததுன்னா லைட்டாக அந்த லாக்கில் விட்டு தூக்கினீங்கன்னா மேலே இருக்க ஃப்ரேம் வந்து கட்டிட்டு வந்துடும். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே. இப்போ காஃப் எதனா அடி வாங்கியிருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிழிஞ்சு இருந்தாலும் கிழிஞ்சு இருக்குதான்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஸோ டேமேஜ் ஆகலன்னா டிஸ்பிளேவை தூக்கி அதையும் வந்து ஒரு தெர்மாக்கோலில் வச்சுருங்க, இல்லை பெட்டு மேலே வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட்டு இது கீழே தான் வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப் இருக்குது. ஏற்கனவே எல்ஜி வீடியோவிலே பார்த்துருக்கோம். ஸோ சாம்சங்கில் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் டிஸ்பிளேவை சேவ் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இதுலேயும் வந்து ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சாம்சங்கில் ஸ்க்ரூ கொடுக்க மாட்டாங்க. எல்ஜியில் கொடுக்குற மாதிரி சாம்சங்கில் வந்து சுற்றி ஸ்க்ரூ கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து இந்த லைட் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பவர் சப்ளை கொடுக்கும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ளை கொடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போர்டில் வந்து சப்ளை இருக்கும். நீங்கள் சப்ளை ஆஃப் பண்ணாலும் ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் அந்த காயிலெல்லாம் சப்ளை இருக்கும். ஸோ கைப்பட்டதுன்னா ஷாக் அடிக்கும். ஸோ அதோட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆன பிறகு நீங்கள் வந்து போர்டில் வந்து கை வைங்க. இப்போ வந்து இதை சுற்றி இருக்க ஃப்ரேமை கைட்டு உள்ள லைட் செட்டப் எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான் லாக் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த லாக்கை வந்து மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா லாக் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த பேனலை பிரிச்சுட்டு உள்ளே எப்படி இருக்குது, இப்போ லைட் செட்டப் எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம். பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் வந்து கீழே வச்சு, அதாவது தரையில் வச்சு எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் தரையில் வச்சு கைட்டும் போது என்ன ஆகும்னா டிஸ்பிளே வந்து மதர் போர்டில் இருக்கிறதோ எஸ்எம்பிஎஸில் இருக்க கெப்பாசிட்டரோ எதுனா காயில் வந்து அடி வாங்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு. ஸோ அதோட தரை மேலாம் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பெட்டோ தெர்மாக்கோலோ போட்டு வந்து டிவியை வந்து கைட்டுங்க. டேபிள் மேலே வச்சும் கைட்டாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டாண்ட் வந்து தாங்கிடும் கீழே. ஸோ உள்ளே இருக்கிறது பேனல் செட்டப்பில் இருக்க அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்க இது வந்து உங்களுக்கு தாங்கிடும் கிளாம்பு. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர்லாம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றி இருக்க இந்த ஃப்ரேமை வந்து கட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு 32 இன்ச்சையும் எந்த ஒரு 32 இன்ச் டிஸ்பிளேவுக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கரெக்டான டேட்டா ஷீட்டோட இது வேணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் டு எல்ஜிக்கு வந்து கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ அதை வச்சு போட்டு கூட நம்ம வந்து டிஸ்பிளேவோட இதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேமையும் வந்து நம்ம கட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அக்கர்லிக் ஷீட், அதாவது 3 ஷீட் வரும். ஸோ அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது கீழே தான் லைட் செட்டப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இதில் எந்த வித பிளாஸ்டிக்கும் இல்லை. எல்ஜி மாதிரி நம்ம பிளாஸ்டிக் செட்டப் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஷீட் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் உள்ளே இருக்க லைட் செட்டப். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பேனல் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து லைட் ஃபுல்லாகவே போயிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து லைட் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்காது. இப்போ நம்ம இதில் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சப்ளை கொடுத்து டிவியை ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு லைட் வந்து ஃபஸ்ட் எரியும். ஸோ இப்போ ஆன் பண்ணிவிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 9 எல்இடி இருக்குது. ஸோ மேலே வந்து 7 எல்இடி தான் எரியுது. ஏன்னா இந்த லாஸ்ட்லேயும் இருக்க சிங்கிள் எல்இடி வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ அதோட்டு அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ சிங்கிள் எல்இடியோ டூயல் எல்இடியோ போயிருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ திருப்பி எல்லாத்தையும் வந்து ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போது உங்களுக்கு டாப் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் இருக்கும், பாட்டம் சைடில் 2 ஸ்லாட் இருக்கும். ஸோ டாப் சைடில் இருக்க 3 ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட் மட்டும் கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஷீட்டை தலை மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்சரில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதோட்டு என்ன பண்ணணும்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷீட்டை வந்து வச்சு போட்டுக்கலாம். நீங்கள் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாறி இருக்குது. ஸோ இப்போ நான் திரும்ப மாற்றி போடுறேன், எனக்கு கரெக்டாக உக்காந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக்கை வந்து எடுத்து வச்சுருவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபோம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நியூ டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு 2 mm 3 mm வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும்போது
கார்னரில் இருக்க அந்த ஃபோமை லைட்டாக பிளேடு வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே 4 கார்னர்லேயும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணும்போதும் அதே போல் தான், நீங்கள் டிஸ்பிளே தூக்கி வைக்கும்போது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது நியூ டிஸ்பிளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். காஃபு கிட்ட எதனா வந்து பிளாஸ்டிக் வந்து இடிக்குதா, எதனா லாக் வருதா, சப்போஸ் லாக் வந்ததுன்னா அந்த லாக்கை வந்து கட்டிங் பிளேயரோ இல்லைனா பிளேடு வச்சு அந்த லாக்கை வந்து உடச்சி எடுத்துருங்க. மற்ற லாக்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவை கரெக்டாக இது பண்ணிக்கும். அதே போல் டிஸ்பிளே வச்சுட்டு கரெக்டாக உட்காந்துருக்கா, பொசிஷனில் கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. ஸோ எந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கோ அந்த சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து இது பண்ணுங்கள். ஸோ ஒரு சில இடத்துல வந்து கார்னரில் வந்து ஃபிட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே இருக்க இந்த பேனில் போட்டுரும். பேனில் போட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க. எதனா ஒரு கார்னரில் வந்து ஏறிக்கிச்சுன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி என்ன விஷயம்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஓவர் காஸ்ட்டு. அதோடு தான் நான் ஒவ்வொரு டைமும் வந்து டிஸ்பிளேயை வந்து கொஞ்சம் இதுவாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இது கிடையாது, பட் வந்து டிஸ்பிளேவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது மட்டும்தான் இதில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிகான் போர்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ எல்ஜி போர்டை வந்து எல்ஜி டிஸ்பிளே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டிகான் போர்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் ஸ்பீக்கர் ப்ராப்ளம்னா கூட ஷாப்பில் வந்து என்ன சைஸில் ஸ்பீக்கர் கிடைக்குதோ அதை வாங்கி கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த 2 போர்டு தான் விஷயமே. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்டு வந்து சைனா போர்டு வந்து அவைலபிளில் வந்துடுச்சு. 24லேருந்து 32 அண்டு 42 அதுக்கு மேலே போகிற 55 இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காம்போ போர்டு வந்து அவைலபிளில் இருக்குது. அதாவது நான் ஸ்மார்ட்டு. ஸோ ஸ்மார்ட் போர்டு வாங்க போனீங்கன்னா 2500 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். அதே போல் எல்விடிஎஸ் கனெக்ஷன் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கொடுங்க. ஏன்னா எல்விடிஎஸில் ஒரு லெக் வந்து கரெக்டாக இதுவாகலனாலும் உங்களுக்கு கலரில் வந்து வேரியண்ட் வரும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படின்ட்டு செக் பண்ணி காட்டுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போதைக்கு இன்வெர்டர் போர்டு இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா பவர் சப்ளை, அதாவது பேக் லைட் எரியறதுக்கு எஸ்எம்பிஎஸ்லேருந்து நான் வந்து சப்ளை எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மதர் போர்டுக்கு வந்து 12 வோல்ட்டு. ஸோ அதோட்டு நான் வந்து 12 வோல்ட் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பவர் ப்ளக் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரெசல்யூஷனுக்கு நம்ம சாஃப்ட்வேரும் வந்து பென்ட்ரைவில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருதான்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிப்போம். இப்போ எல்விடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எல்ஜி டிகான பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சாம்சங் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வரும். ஸோ எல்ஜியில் வந்து விசிசி பவர் சப்ளை வந்து 1ல் வருதுன்னா சாம்சங்கில் 30வது பின்னில் வந்து பவர் சப்ளை வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 12 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுத்துட்டு டிவியை வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ டிவியை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ சாஃப்ட்வேர் வந்து அங்கே வந்து ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ டிவி வந்து ஆன் ஆக போகுது. பேக் லைட்டுக்கும் நம்ம வந்து சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் ரெட்டு தெரியுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிகான்லேருந்து எல்விடிஎஸ் கேபிள் வந்து சிக்னல் ஒழுங்காக இது பண்ணல. இப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகானுக்கு வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, நம்ம ஃபுல் டிவி வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ராங் ரெசல்யூஷன் சாஃப்ட்வேர் போட்டால் என்ன ஆகும், ஸோ எப்படி காட்டும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் வந்து நான் போட்டுடுறேன். ஸோ வீடியோ இவ்வளோ சீக்கிரம் போட்டதுக்கு காரணம் என்னென்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டுட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்கோசம் ஸோ அதனாலே வந்து இந்த வீடியோ வந்து சீக்கிரம் நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ பார்ட் 2 இன்னும் 2 டேஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.